50. कर्तश्चरदम्बुधा इव शनैः प्रेमानिलैः प्रेरिताः मज्जन्तो मदनारिकण्ठसुषमा सिन्धौ मुहुर्मुन्तरम् श्रीकामाक्षि तव स्मितांशुनिखराः श्यामायमानश्रियो नीलाम्भोदरैः पुनीं तथैतः निर्निद्रयन्त्यञ्जसा. ஓகே. ஸோ ஷனைஹி பிரேம அனிலைஹி பிரேரிதாகான்ற இந்த புன்னகையை தூண்டுறதான். யார் தூண்டுறான்னா மெதுவாக ஷனைஹி மெதுவாக பிரேம அனிலைஹி சிவனுடைய அன்பான பார்வை. ஸோ அந்த பிரேம காற்று, அனிலம்னா காற்று. ஸோ சிவனுடைய அன்பான காற்றினால் தூண்டப்பட்ட புன்னகைன்றார். அப்போ சிவனை பார்க்குறோச்சே தேவிக்கு புன்னகை வருது, அதான் அர்த்தம் அது. ஸோ ஷரத் அம்புதா இவ பிரேங்கந்தக, ஷரத் காலத்திலுடைய அம்புதம்னு மேகம், அப்போ வெள்ளை மேகம் இல்லையா? ஷரத் காலத்தில் வரக்கூடியது வெள்ளை மேகம். மழை காலம்லாம் முடிஞ்சு விடுறது, அப்போ லேசாக இருக்கும் மழை மேகம்னா ரொம்ப வெயிட்டு தண்ணி இருக்கிறதுனால. வெரஸ் இந்த சரத்கால மேகங்கள்லாம் ரொம்ப லேசாக இருக்கும், அப்படியே ஈஸியாக அங்கே இங்கேயே ஓடிட்டு கிடக்கும். ஸோ அதனால் இந்த பிரேம காற்றால் தூண்டப்பட்டு பிரேங்கந்தக ஊஞ்சலாக ஆடுறது. பிரேங்கான்னா ஊஞ்சல்னு அர்த்தம், பிரேங்கந்தகன்னா ஊஞ்சல் போல் ஆடுகிறது இந்த புன்னகை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா இடமும் பரவுறது, ரொம்ப வேகமாக பரவிடும். ஏன்னா லைட் வெயிட்டு, சரத்கால மேகத்தோட லைட் வெயிட் மாதிரி அப்படி இந்த புன்னகை எல்லா இடத்துலையும் வீசுறது. மதன அரி கண்ட சுஷமா சிந்தௌ, மதன அரி, மதனாரின்னா மன்மதனுடைய அரி எதிரி சிவன். ஸோ அவனுடைய கண்ட சுஷமா, கண்ட சுஷமான்னு சொன்னால் அவருடைய கழுத்தில் இருக்கிறது என்னது? விஷம். ஸோ அந்த விஷமாகப்பட்ட கழுத்தில் போய் விழறது இந்த புன்னகை. சிந்தவ், அது ஒரு கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த இது ஒரு கடலாட்டமாக இருக்குது. அவருடைய கழுத்தில் இருக்கிற விஷமாகப்பட்டது ஒரு கடலாட்டமாக அப்படி இருக்குது. ஸோ அதில் போய் மஜ்ஜந்தகன்னா மூழ்கிறது. ஸோ இந்த புன்னகை ஆகப்பட்ட வெள்ளை மேகமாகப்பட்டது அங்கே கழுத்தாகப்பட்ட கடலில் போய் மூழ்கிறது. எப்போவுமே கடலில் மூழ்கினோன்னா கடல்லேருந்து தானே இந்த கார் மேகமெல்லாம் கிளம்புறது. ஸோ கடல்லேருந்து இப்போ மேகமாகப்பட்ட புன்னகை கிளம்பும். அப்போ என்ன ஆகும்? கருப்பு கலராக கிளம்பிடுப்போம். ஸோ முகுகு மந்தரம்னா மூழ்கி, மந்தரம்னா நல்லா அப்படி மூழ்கி வந்தபோது தவ ஸ்மித அம்சு நிகராக, உன்னுடைய புன்னகையோட கூட்டம் இருக்கேன், நிகரம்னா கூட்டம், உன்னுடைய புன்னகையோட கூட்டம், அந்த கிரணங்களோட கூட்டம் ஷியாமாயமான ஸ்ரீயக, அப்படியே ஷியாம கலரில் கருப்பு கலராகிடுது. ஆனால் சரதம்புதாயிவா என்று சொல்லக்கூடிய வெள்ளை மேகம் இப்போது கருப்பாகப்பட்ட கடல், எப்போவுமே கடல் கருப்பும்பா. ஸோ இவருடைய விஷமும் கருப்பு. அந்த கடலில் மூழ்கி வந்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சு? கார் மேகமாக அழுத்து இந்த புன்னகை. ஸோ நீல அம்போதர நைப்புணி, நீல அம்போதரம்னு என்னது? கார் மேகங்கள் எப்போவுமே கருணை அந்த தண்ணியை வர்ஷிக்கும் இல்லையா? நிறைய தண்ணியை கொட்டும். கார் மேகம் வந்தாலே கடல்லேருந்து வரும்போது கார் மேகங்கள் குவிந்து மழை காலத்தில் அப்படி வரும். அது மாதிரி இந்த புன்னகை ஆகப்பட்டது கார்மேகமாக ஆகி நைப்புணீம் ததையிதக, அந்த நிபுணத்துவம், அந்த சாமர்த்தியத்தை மேற்கொண்டு, அந்த கருப்பாகப்பட்ட மேகங்களோட சாமர்த்தியத்தோடு மேற்கொண்டு ததையவன நெய்யப்பட்டது போல, தண்ணீரால் நெய்யப்பட்டது போல நிர்நித்ரயந்தி அஞ்சசா. ஸோ தூக்கத்தை கலைக்கிறதுன்னு அர்த்தம். நிர்நித்ரான்னு சொன்னா தூக்கத்தை கலைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இங்கே கருணையாகப்பட்ட மழையை பொழிகிறது, நம்மளுக்கு போதத்தை தருகிறது. ஸோ நிர்நித்ரயந்தின்னு நம்மளாம் பெரிய நித்ரையில் இருக்கோம், பெரிய அஜ்ஞானங்கிற தூக்கத்தில் உட்காண்டிருக்கோம். நம்மளுடைய இந்த அஜ்ஞானத்தை கலைக்கிறது எப்படி? கருணை மழை பொழிந்து. ஸோ அஞ்சசா, ஈஸியாக தேவி தன்னுடைய கருணை மழையை அப்படி பொழிஞ்சு நம்மளுடைய அஞ்ஞானங்கிற நித்ரையை போக்குகிறாள். प्रेकन्तश्चरदम्बुदा इव शनैः प्रेमानिलैः प्रेरिताः मज्जन्तो मदनारिकण्ठसुषमा सिन्धौ मुहुर्मन्तरम् श्रीकामाक्षि तव स्मित अंशुनिकराः श्यामायमानश्रियो नीलाम्बोदरनैपुणीं ततयितः निर्निद्रयन्ति अञ्जसा व्यापारं चतुराननैकविहृतौ व्याकुर्वती कुर्वते
रुद्राक्षग्रहणं महेशि सततं वागूर्मिकल्लोलिता उत्फुल्लं धवलारविन्दमदरीकृत्य स्फुरन्ति सदा श्रीकामाक्षि सरस्वती विजयते त्वन्मन्दहासप्रभा. ஸோ சதுரானன ஏக்க விகிருத்தவு, அதாவது சதுரானன 4 முகத்தை உடைய பிரம்மா. ஸோ பிரம்மாவாக எல்லாம் தேவி தானே. ஸோ பிரம்மா அவளை எல்லாரையும் சிருஷ்டிச்சு விட்றா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அவள்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ அதனால் பிரம்மாவாக விகாரம் பண்ணுறா, அவளுடைய காரியத்தை பண்ணுறா. பிரம்மாவாக இருந்து கொண்டு அவள் சிருஷ்டி பண்ணுறா. அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் பண்ணுறா? பிரம்மாவாக இருக்கும்போது சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாள் அவள். ஸோ சதுரானன ஏக்க விகிருத்தவோ, அந்த மாதிரி விகாரம் அடையும் பொழுது, அந்த மாதிரி ஒரு விகார விளையாட்டு அப்படி அடையும் பொழுது அந்த வியாபாரத்தை செய்கிறாள். சதுர்முக பிரம்மாவுடைய காரியத்தை செய்கிறாள். வியாபாரம் வியாகுர்வதி, நன்றாக விஸ்தாரமாக செய்து கொண்டிருக்கிறாள். ஸோ என்னது? சிருஷ்டி காரியத்தை அவளே பண்ணுறா. ஸோ குர்வதி ருத்ராட்ச கிரகணம் மகேஷி. அடுத்து என்ன பண்ணுறா? மகேஷனோட வேலை ருத்ர அக்ஷகிரகணம்னு சொன்னால் 2 அர்த்தம் இங்கே. ருத்ராட்ச கிரகணம்னா கையில் அவளும் ருத்ராட்சத்தை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சிவஸ்வரூபமாக காட்சியளிக்கிறான்னு அர்த்தம். தேவி கையில் ருத்ராட்சத்தோடு காட்சியளிக்கிறான்னா சிவஸ்வரூபமாக அவள் இருக்கும் பொழுது ருத்ராட்ச கிரகணம், ருத்ராட்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிவனாக இருக்கும் பொழுது மகேஷி, அவள் மகா ஈஸ்வருடைய மனைவியாக மகேஷியாக சததம் வாகூர்மி கல்லோலிதா. இப்போ அங்கே சம்ஹார கடவுள் ருத்ரனாக இருக்கும்போது சம்ஹாரம் பண்ணுவார். அப்போ என்ன இருக்கும்? பிரளய கடல் வந்துடும் இல்லையா? ஊர்மினா அலைகள், கல்லோலமாக அப்படி பெரிய சுனாமி மாதிரி அலைகள் வரும். அப்படி ருத்ரா அந்த சிவஸ்வரூபத்தில் சம்ஹாரம் பண்ணுவார். இன்னொரு அர்த்தம் என்னென்னா ருத்ர அக்ஷகிரகணம். ருத்ரன் சிவனுடைய அக்ஷான்னு சொன்னால் புலன்கள்னு அர்த்தம். அக்ஷான்னு சொன்னால் ஜென்ரலாக கண்ணுன்னு சொல்லுவோம். கண்ணு இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் தி புலன்கள், எல்லா 5 புலன்களோடு ரெப்ரசன்டேட்டிவாக கண்ணுன்னு சொல்லிடுவான். ஸோ அக்ஷகிரகணம் அப்போ சிவனுடைய புலன்களை எல்லாம் தான் கையில் கொள்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சிவனாக அந்த அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிறாள். சிவனுடைய புலன்களை தன்வசப்படுத்தி வைத்துக்கொண்டு அப்போ சிவகாரியத்தில் அப்படி ஈடுபடுறா. சததம் வாகூர்மி கல்லோலிதா. இப்போ என்னாச்சு? இந்த புன்னகை ஒரு சமயம் அது பிரம்மாவாக சிருஷ்டி காட்டல. அவள்னு அவளுடைய புன்னகை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ புன்னகை பிரம்மாவாக இருந்து சிருஷ்டி பண்ணுறது. இதே புன்னகை ருத்ரனாக இருந்து கொண்டு வாகூர்மி. இப்போ இங்கே வரக்கூடிய அலை என்னது? சாதாரண கடலில் சுனாமி அலை வரும். இங்கே வாயிலிருந்து புன்னகை வரும்போது அந்த வாக்கு, அவளுடைய வாக்கு அதே வாயிலிருந்து தான் வெளியில் வரணும். வாக்குங்கிற அலை வீசிண்டு வருது உள்ளேருந்து. ஸோ அவளுடைய புன்னகைக்கு நடுவில் இருந்து அந்த வாக்குங்கிற அலையாக வரக்கூடிய அந்த வாக்காக அந்த பிரளயக்கடல் வாக்குங்கிற கடலை உருவாக்குகிறாள். உட்புல்லம் தவள அரவிந்தம், அதாவது மலர்ந்த, உட்புல்லம்னு நன்றாக மலர்ந்த அப்படிப்பட்ட தவள அரவிந்தன வெள்ளை தாமரை. ஸோ தவளன வயிற்று, அரவிந்தம் தாமரை. ஸோ நல்ல மலர்ந்த தாமரையை அதரீகிருத்தியன்னு அதை கீழாக்குறான்னு அர்த்தம். இந்த வெள்ளை தாமரையில் ஒரு அழகே இல்லை, என்னுடைய புன்னகை எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாரு, இந்த வெள்ளை தாமரையெல்லாம் அவ்வளோ வெளுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே அதரீகிருத்திய சதாஸ்புரந்தி, அழகாக எப்பொழுதுமே மலர்ச்சியோடு இருக்குது. இந்த வெள்ளை தாமரை மலர்ந்திருந்தால் கூட அதை விட மலர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த புன்னகை, ஹே காமாட்சி சரஸ்வதி விஜயதே தொன்மந்தஹாச பிரபா. ஸோ வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி. ஸோ வாகூர்மின்னு சொல்லும்போது தேவியோடைய வாக்கு வருதுன்னு சொன்னான்னா அங்கே சரஸ்வதியாக வருகிறாள். ஸோ இந்த இடத்துல சரஸ்வதியாகவே, ஏன்னா வெள்ளத்தாமரையில் இருக்கிறவளும் சரஸ்வதி தான். ஸோ அந்த சரஸ்வதி இவளுடைய அந்த வாக்குங்கிறது அந்த புன்னகையோடு கூடி அது சரஸ்வதியே கீழாக்கிறது. சரஸ்வதி நாக்கு நுனியில் உட்காந்துருக்கா, அது வழியாக அந்த நாக்கு வழியாக தான் வாக்கெல்லாம் வர்றான். ஸோ அந்த சரஸ்வதியை கீழாக்கி விஜயதே தொன்மந்தஹாச பிரபா, அது சரஸ்வதியும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உன்னுடைய புன்னகைக்கு ஒரு ஜெய போடுறாருங்க. விஜயத்தே ஜெயிக்கட்டும். व्यापारं चतुरानन एकविहृतौ व्याकुर्वती रुद्राक्षग्रहणं महेशि सततं वागूर्मिकल्लोलिता उत्फुल्लं धवलारविन्दम् अदरीकृत्य स्फुरन्ति सदा श्रीकामाक्षि सरस्वती विजयते त्वन्मन्दहासप्रभा कर्पूरत्युदितस्तरेण महसा कल्माषयत्याननं
श्रीकाञ्चीपुरनायिके पतिरिव श्रीमन्दहासोऽपि ते आलिङ्गत्युतिपीवरां स्तनतटीं बिम्बाधरं चुम्बति प्रौढं रागभरं व्यनक्ति मनसो தைரியம் துணிதேதராம். ஓகே. ஸோ ரெண்டாவது இல்லை ஸ்ரீ காஞ்சிபுர நாயிகே, காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய நாயகியாக நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய தேவி. ஸ்ரீமந்தகாசக பதிகி இவ, உன்னுடைய புன்சிரிப்பு வெள்ளையாக இருக்குது, சிவனும் வெள்ளையாக இருக்கா இல்லையா? சுத்த ஸ்படிக சங்காஷம் சொல்கிறோம், ஸ்படிகக்கல் போல் வெள்ளை வெள்ளையர்ன பகவான் அப்படி ஜொலிக்கிறாரா, அதை மாதிரியே உன்னுடைய புன்னகையும் இருக்கிறது. தே ஸ்ரீமந்தகாசக, மந்தமான புன்னகையாகப்பட்டது சிவனை போலவே. கற்பூர தியுதி தஸ்கரேன மகசா, இந்த புன்னகை என்ன பண்ணுறது? கற்பூர தியுதி, கற்பூரத்தோட ஒயிட் கலர், தியுத்தினும் அந்த வெள்ளை, தியுதி ஒளி. ஸோ கற்பூரத்தோட அந்த வெள்ளை கலரை திருடக்கூடியதாக, தஸ்கரன்னா திருடன், அந்த வெள்ளை கற்பூரத்தோட வெள்ளை ஒளியை திருடுவதாக இருக்கிறது. ஏன்னா பகவானை தஸ்கரன்னு ஒரு பேர் இல்லையா? பகவான் ருத்ரன்னு சொல்லி ஜபிக்கும் போது தஸ்கரான்னு சொல்லுவோம் பகவான் இல்லையா? தஸ்கரன்னு திருடன். ஸோ அது மாதிரி உன்னுடைய கணவன் திருடுற மாதிரி நீயும் திருடிவிடுற. என்னத்தை திருடுறாய்? பகவான் மனசெல்லாம் திருடுற, நீயும் என்ன பண்ணுறாய்? கற்பூரத்தோட ஒளியை திருடுற மாதிரி இருக்கு உன்னுடைய புன்னகையோடு ஒளி. கல்மாஷயதி ஆனனம், ஆனனம்னு சொன்னால் முகமே, தேவியோட முகமே நல்ல ஒரு காந்தியோடு ஒளி வீசக்கூடிய முகம்தான். ஆனால் இந்த புன்னகையோடு ஒளி அந்த முகத்தோடு காந்தியை கூட குறைக்கிறதோ. கல்மாஷயதி, கல்மாஷயத்தின்னு அந்த ஒளி, உன்னுடைய முக ஒளியை இந்த புன்னகை ஒளி வென்று விடுகிறது. அதனால உன்னுடைய முகமே இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிற. ஸோ கருப்பாகிடுதுங்கிற அந்த ஒளியில், எப்போவுமே ஒளியில் தான் நல்ல கருப்பாக தெரியும். ஆபூஷணெல்லாம் அணியும் போது அந்த கருப்பாக இருக்கிற வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக அந்த கருப்பாக காட்டும், அது அழகாக இருக்கும் அவளுக்கு. அது மாதிரி சொல்கிறாருங்க, தேவி கருப்பு கலர் தானே சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த கருப்பை இன்னும் பிரமாதமாக எடுத்து காட்டுற மாதிரி இந்த புன்னகையோட ஒளி இருக்கிறது. அதனால கல்மாஷயதி ஆனனம், முகக்காந்தியை இன்னும் உன்னுடைய முகக்காந்தியை குறைக்கிற மாதிரி, இந்த வெள்ளை ஒளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அப்படி பண்ணுறதுங்கிறாருங்க. ஸோ ஆலிங்கயதி அதிபீவராம் சனதடி. இப்போ புன்னகை கீழே வருது, இப்படியே மூஞ்சியில் வந்தது, மூஞ்சியில் வந்தோடனே முகக்காந்தியை இந்த வெள்ளை ஒளியில் ரொம்ப தெரியலேங்கிறார். இப்போ அப்படிதான் கல்மாஷயத்தின்னு சொன்னாலும் குறைக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ முகக்காந்தியோட ஒளியை இந்த புன்னகை ஒளி வென்று விடுகிறது. ஆலிங்கயதி பீவராம் சனதடி, இப்போ கீழே வருது, புன்னகை கீழே வீசும்போது அவளுடைய ஸ்தனங்கள் மேலே படுறது. அப்போ அந்த மார்பகங்களை மேலே படும்போது அது கட்டிக்கிறது. ஸோ உன்னுடைய சனத்தை எல்லாம் சேர்ந்து பிடிச்சி கட்டிக்கிறது. பிம்ப அதரம் சும்பதி, அப்போ எங்கே வருது? வாயோடு உதடு வழியாக வெளியில் வருது. அப்போ உன்னுடைய கொவ்வைப்பழம் போன்ற, பிம்பன கோவைப்பழம், ஸோ கொவ்வைப்பழம் போன்ற உன்னுடைய வாயையை சும்பனம் முத்தமிடுகிறது இந்த புன்னகை. இதெல்லாம் பண்ணுறது. ப்ரௌடம் ராகபரம் எனக்கு, ராகான்னு சொன்னானது லவ், ரொம்ப அட்டாச்மெண்ட், அஃபெக்ஷன், அதை வெளிப்படுத்துகிறது. ப்ரௌடம்னு என்னது? நல்ல வளர்ந்த ஒரு அன்பை அது வெளிப்படுத்துகிறது. மனசக தைரியம் துனிதே தராம், துனிதே தராம்னா நன்றாகன்னு அர்த்தம். துனிதே தராம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ மனசில் யாருக்கு தைரியம் இருக்கோ, தேவியோட முகத்தோட காந்தியை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே தேவியோட காலில் எல்லாரும் வசப்படுத்திடுறான். தேவி எல்லாரும் தன்கிட்ட இழுத்து விடுறான். ஸோ எல்லாருடைய மனசை அவகிட்ட இழுத்துன்னு போகிறதுனால மனசோட தைரியத்தை குலைத்து விடுகிறது இந்த புன்னகைன்றாரு. கற்பூரத்யுதிதஸ்கரேண மகசா கல்மாஷயத்யானனம் श्रीकाञ्चीपुरनायिके पतिरिव श्रीमन्दहासोऽपि ते आलिङ्गत्यतिपीवरां स्तनतटीं बिम्बाधरं चुम्बति प्रौढं रागभरं व्यनक्ति मनसो தைரியம் துணிதேதராம். இந்த இப்போ நம்ம கல்மாஷயதி ஆனனம்னு சொல்லும்போது இந்த சிவனோடு கம்பேர் பண்ணும்போது சிவன் வெள்ளவேர்னு இருக்கார். சிவனுடைய கழுத்தில் இருக்கிற அந்த விஷமாகப்பட்டது கருப்பாக இருக்குது. அதனால இந்த கருப்போடு ஒளி வீசும்போது அவருடைய முகமும் கூட ஒரு மாதிரி காந்தி குறைஞ்சு காண்றது, அவருடைய கருப்போடு கலவையாயிடுது. ஏன்னா சிவனோட வெள்ளை முகத்தை இது கல்மாஷயத்தி. ஸோ பதிரிவான்ங்கிறது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கணவனோடு விஷமாக்கப்பட்டது, கணவனுடைய முகத்தை அப்படி காந்தியை குறைக்கிற மாதிரி உன்னுடைய புன்னகை உன்னுடைய முகத்தினுடைய அழகையும் அது குறைக்கிற மாதிரி தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி எடுக்கணுங்க. அது மாதிரி ஆலிங்கத்தி பீவராம் சனத்தை அப்படின்னா சிவனுடைய பார்வை தேவியுடைய ஆலிங்க சனத்தை ஆலிங்கனம் பண்ணுற மாதிரி
இந்த புன்னகையும் உன்னுடைய ஸ்தலங்களையும் ஆலிங்கனம் பண்ணுறது. ஒவ்வொரு இடத்துலையும் அதை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் போன ஸ்லோகத்தில், அதாவது போன கிளாஸ் முடியறோச்சே அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னோம் இல்லையா, அந்த 4th லைனில் இப்படி அந்த அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய அந்த கஷ்டங்களே அபோதம் சொன்னானது, அந்த குபோதம் அல்லது அபோதம் சொன்னானது அறிவின்மை, அதையெல்லாம் அது குறைக்கணும் அப்படின்னு அந்த முதல் லைனில் சொல்கிறார். 49வது ஸ்லோகத்தை அது அன்றைக்கி விட்டுட்டோம். நம்ம கொஞ்சம் கவனித்து கேட்கணும். அப்போ தான் वैशद्येन च वशवतापहरण क्रीडापटीयस्तया पाण्डित्येन पचेलिमेन जगता नेत्रोत्सवोत्पादने कामाक्षि स्मितकन्दलैस्तव तुलारोढुम् उद्योगिनी ज्योत्स्नासौ जलराशिपोषणतया दूष्या प्रपन्ना दशाम्. இப்போ 3ஆம் லைன் பார்ப்போம். காமாட்சி ஸ்மித கந்தலைஹி, ஸ்மித கந்தலம்னா பெருக்கு அல்லது எமிஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தேவியோட புன்னகை அப்படி பெருகி வருது, வாயிலேருந்து வருது. ஹே காமாட்சி தவ துலாமாரோடும் உத்தியோகினி, அதை உனக்கு ஈக்குவலாக ஆகணும், உன்னுடைய புன்னகையோட ஒயிட்டை நான் ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். யார்? ஜோஸ்னா அசௌ, ஜோஸ்னான்னு சந்திரன், குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் உன்னுடைய புன்னகைக்கு ஈக்குவலாக, துலாம்னா ஈக்குவலாக ஏறணும், ஆரோடும் ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போது ஜலராசி போஷணத்தையா, ஆனால் அவன் எங்கே பிறந்திருக்கான்? கடலில் பிறந்தவன் சந்திரன் இல்லையா, கடலை கடையும் போது வந்தவன் தான் சந்திரன். ஸோ அதனால ஜலம் கடலால் போஷிக்கப்பட்டவன், கடல் போஷித்ததுனால கடல் கருப்பு. என்னதான் இருந்தாலும் அவன் வெள்ளையாக வந்தால் கூட கடலால் போஷிக்கப்பட்டதுனால் தூஷணம் பிரபன்னாதஷாம், அவனுக்கு புன்னகை அளவு ஏற முடியல, அந்த ஒயிட்னஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கடல்லேருந்து வந்திருக்கான், அந்த கடல் கருப்பு. அதனால கொஞ்சம் தூஷணாம் தஷாம் பிரபன்னா, தூஷணமான நிந்திக்கக்கூடிய அந்த அளவு ஒயிட் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை அவன் அடைந்து இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? ட்ரை பண்ணுறான். வைஷத்தியேனச்ச விஸ்வ தாபகரண கிரீடாபடியக, அவன் என்ன பண்ணுறான்? விசுத்தமான, வைஷத்தியம்னா விசுத்தம், சுத்தமான, விஸ்வ தாபகரண கிரீடா, நான் உலகத்தினுடைய தாபத்தை, கஷ்டங்களை, அந்த சந்தாபத்தை எல்லாம் நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிய கிரீடா படியக. ஸோ அதனால என்ன பண்ணுறான்? நான் உலகத்தோட தாபத்தெல்லாம் நீக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிட்னஸ்ஸு. படியகன்னு சொன்னால் ஃபிட்டு, அதுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தயா பாண்டித்யேன, அந்த பாண்டித்யம், அதாவது உலகத்தை எல்லாம் குளிர்விக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை அவன் இந்த புன்னகை கிரணங்களை வச்சு அடைஞ்சு பாண்டித்யன், அந்த பாண்டித்யத்தை பெற்று பண்டிதத்தன்மை, அதான் பாண்டித்யம். ஸோ பச்சேலிமேன ஜகதாம்ன உற்சவ உத்பாதனே, அதாவது பச்சேலிமேனது மலர்ந்த அந்த விசுத்தமான அந்த புன்னகையினால் அதை அடைந்து நான் உலகத்தோட தாபத்தை குறைக்கிறேன் அப்படின்னு கிளம்புறான். தயா பாண்டித்யேன, தயானா இப்போ அந்த இடத்துல தயானா புன்னகை, அந்த புன்னகையோட பாண்டித்யம் இது அதை விட தாபத்தை குறைக்கிறது. இவன் தாபத்தை குறைக்கிறேன்னு கிளம்புறான், ஆனால் அது ஜெயிக்க முடியல. அந்த புன்னகையோட அந்த புன்னகையோடைய பாண்டித்யமாகப்பட்டது பச்சேலிமேன, மலர்ந்த புன்னகை, அது அப்படி பழுத்து கிடக்கு. பச்சைலிமம்னா பழுத்து, அப்படி பழுத்த புன்னகைன்னு என்ன அர்த்தம்? மலர்ந்த புன்னகைக்கு முன்னாடி இவனால் அந்த அளவு நிற்க முடியல. இவன் தாபத்தை குறைக்கிறேன்னா கூட அந்த பாண்டித்யம், அந்த புன்னகையோட பாண்டித்யம் வரமாட்டேங்கிறது. ஜெகதாம்னா உற்சவ உத்பாதனே, அதனால ஜெகத்துக்கு உற்சவத்தை, அந்த சந்திரனை பார்த்த அந்த உற்சவத்தை உண்டாக்க முடியலை, சந்திரனால் முடியலை, சந்திரன் தோத்து போறான் புன்னகை முன்னாடின்னு. वैतत्येन च विश्वतापहरण क्रीडापटीयस्तया पाण्डित्येन पचेलिमेन जगदा नेत्रोत्सवोत्पादने कामाक्षि स्मितकन्दलैस्तव तुलाम् आरूढम् उद्योगिनी ज्योत्स्नासौ जलराशिपोषणतया दूष्यां प्रपन्ना दशा लावण्याम्बुदिनी मृणालवलयैः शृङ्गारकन्दद्विप ग्रामण्यश्रुतिचामरैतरुणिमस्वाराज्यतेजोऽङ्कुरैः आनन्दामृतसिन्धुवीचिपृशतैर् आस्याब्ज हंसैस्तव श्रीकामाक्षि मदानमन्दहसितैर् மத்தம் மன கல்மஷம். ஓகே. ஸோ லாவண்ய அம்புஜி
அம்புஜினி அம்புஜினி அம்புஜினின்னு தாமரை குலை. அம்புஜினின்னு சொன்னால் தாமரையெல்லாம் வளரக்கூடிய குளம் அம்புஜினின்னு சொல்லுவோம். ஸோ அம்புஜினி மிருணாள வளையைஹி. ஸோ அழகான லாவண்ய அழகான தாமரை குளத்தில் வளரக்கூடிய அந்த மிருணாள வளையைஹி தாமரை தண்டுகள். மிருணாளம்னா தண்டு, தாமரையோட தண்டு. ஸோ தாமரை குளத்தில் எல்லா அடியிலெல்லாம் தண்டெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கும். அதான் வளையம்னா சக்கரா வளையம் மாதிரி சுற்றி கிடக்கும். அந்த தாமரை தண்டுகள் போன்றது உன்னுடைய புன்னகை. அப்படி வெள்ளவளையேற இருக்கக்கூடியது தாமரை தண்டுகள். அப்படியே நிறைய இருக்கும் தாமரை குளத்தில் அடியில் ஃபுல்லாக தண்டுகள்லாம் அப்படி சுழன்றுன்னு கிடக்கும். அதை மாதிரி புன்னகை அப்படி வீச்சாக இருக்குது, அப்படி அழகாக இருக்குது. ஸ்ருங்கார கந்தத்விப கிராமண்யகான்னுட்டார். கந்தத்விபன்னா என்னது? மனம் மிகுந்த ஒரு யானைன்னு என்ன அர்த்தம்? அந்த பெஸ்ட் எலிஃபெண்ட்டு, நல்ல யானைக்கு அந்த மாதிரி கந்தத்விபா அப்படின்னு பேர் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல யானைகளுடைய கிராமண்யகன்னு சொல்கிறது. அந்த மாதிரிப்பட்ட யானைகளோட கூட்டம் என்ன பண்ணுறது? ஸ்ருதி சாமரைகி, காதை அசைச்சுட்டே இருக்கும். அந்த யானைகள்லாம் நல்ல காதை போட்டு அசைகிறதா சாமரம் மாட்டா. அப்போ ஏற்பட்ட சாமரம் அந்த யானைகளுடைய சாமரம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த யானைகளுக்கு. அது மாதிரி உன்னுடைய சாமரம் என்னது? உனக்கு சாமரம் போடுறது யார்? உன்னுடைய புன்னகை. ஸோ யானைக்கு காது சாமரம் போடுற மாதிரி உன்னுடைய புன்னகை உனக்கு சாமரம் இடுகிறது. ஸோ ஸ்ருதி சாமரைகி, அப்படிப்பட்ட புன்னகையால் அப்படியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தாமரை தண்டு போன்ற உள்ள புன்னகையால், இந்த சாமரம் உன்னுடைய புன்னகை உனக்கு சாமரம் போடுறது அப்படிப்பட்ட புன்னகையால் தருணிம ஸ்வராஜ தேஜோ அங்குரைகி. தருணிமான்னு சொன்னானது இள வயசு, தேவி ஆல்வேஸ் யங். ஸோ இந்த புன்னகையும் அப்படியே புன்னகை பூத்து வரும்போது அரும்பிய புன்னகை, அதான் தேஜோ அங்குரைகி, ஒளிமயமான அங்குரித்து வரக்கூடியது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்படி அங்குரித்து வரக்கூடிய புன்னகையால் ஸ்வராஜ்யம் என்னது? தன் இஷ்டம் போல. ஸோ உன்னுடைய அந்த ஆளுமை ஸ்வராஜ்யம், அந்த ஆளுமையோடு கூட வெளிவரக்கூடிய அந்த தேஜஸோடு வரக்கூடிய புன்னகையால் ஆனந்த அமிர்த சிந்து வீச்சு புருஷதைஹி, ஆனந்தமே அப்படியே துளிர் விட்டு வர்றதோ. புருஷத்தான துளிகள். ஸோ ஆனந்தம் வந்து துளி துளியாக அப்படியே புன்னகையாக வெளியே வரதோ, அமிர்த துளி போல, சாதா துளியில். ஸோ ஆனந்தம் என்பது அமிர்த துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக அலை அடிச்சுன்னு அப்படி வெளியில் வரதோ புருஷதைஹி, அப்படிப்பட்ட புன்னகையால் ஆசிய அப்ஜஹம்சைஹி. இப்போது ஆசிய முகம் வந்து எப்போவுமே தாமரை சொல்லுவோம் இல்லையா? முகம் வந்து தாமரைன்னு சொன்னால் அந்த தாமரை குளத்தில் இருக்கக்கூடியது என்னது? அன்னங்கள் இருக்கும். அந்த அன்னம் தான் புன்னகைன்னு விட்டார். ஏன்னா விளவிளையர்னு இருக்கும் புன்னகை. ஸோ அந்த முகமாக்கப்பட்ட தாமரைக்கு நடுவே வரக்கூடிய அந்த தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய அன்னம் போன்ற அந்த புன்னகையால் ஹே காமாட்சி மந்தஹசிதைஹி, இப்பேற்பட்ட அந்த மந்தமான புன்சிரிப்பால் மக்கம் மனக்கல்மஷம், என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாபங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், கல்மஷம் எல்லாத்தையும் மதானது மர்தனம் பண்ணணும், சவுட்டி எடுத்துடணுன்றார். என்னுடைய மனப்பாபங்கள்லாம் போகட்டும், உன்னுடைய புன்னகையால் என்னுடைய பாவங்களை நீ நீக்குவாயாகன்னு கேட்குறேன். லாவண்யாம்புஜினி மிருணாலவலயைஹி शृङ्गारकन्दद्विभक्रामण्यश्रुति सामरै तरुणिम स्वादार्यतेजोऽङ्कुरैः आनन्दामृतसिन्धुवीचिभिषतै हास्याब्जहंसैस्तव श्रीकामाक्षिमदानमन्दहसितै मत्तं मनःकल्मषम्. श्री कामाक्षी नमः. ओके, करेक्ट. उत्तुङ्गस्तनमण्डली परिचलन् माणिक्यहारजटा चञ्चक्षोणिमपुञ्जमध्यसरणीं मातः परिष्कुर्वती या वैदग्ध्यमुपैति शङ्करजटा कान्तारपाटीपतत् स्वर्वापि पयसस्मितद्युतिरसौ कामाक्षि ते मञ्जुला. Okay. ஸோ இங்கே உத்துங்க ஸ்தனமண்டலி பரிச்சலத்து, அதாவது ஸ்தனமண்டலம், அதாவது தேவியோட மார்பகங்களில் உயர்ந்த எடுப்பான, உத்துங்கன்னு சொன்னால் எடுப்பான உயர்ந்தன்னு அர்த்தம். ஸோ அந்த மார்பகங்களில் வந்து அசையிறது எது? புன்னகை. ஸோ பரிச்சலத்து அங்கே அழகாக அசையக்கூடிய மாணிக்யஹார சட்டா, எது அசையுது? புன்னகையிலே. அதை விட முக்கியமாக இது ரத்ன மாலை அப்படியே தேவி மார்பில் போட்டுருக்காளா, அந்த மாலை அப்படியே அசைஞ்சின்னு இருக்கு. அது கூட சட்டா சஞ்சத் சோனிம்னா ரெட்டு கலர்.
ஸோ ரெட்டு கலர் ஸ்டோனோடு சேர்ந்து எது ரெட்டு கலர் இங்கே உதடுன்னு எடுத்துக்கலாம். தேவியோட கழுத்தில் நல்ல மாணிக்கம் பதித்த மாலையை போட்டுருக்கா. அது கூட இந்த புன்னகை வருது. எப்படி புன்னகை வருது? ரெட்டு கலரோடு சேர்ந்து வருது. உதடில் ரெட் இருக்கு இல்லையா? ஸோ ஷோணிம புஞ்ச, ஸோ அந்த உதடோடு இது வழியாக வரக்கூடிய அந்த ரெட்டு கலரும் சேர்ந்து மத்தியசரணிம்னா அதோட சென்டரில் விழுறது. இந்த மாலை தேவியோட மாலைக்கு நடுவில் போய் இந்த புன்னகை வந்து வெளியில் வருது. அது ஒரு ரெட்டு கலரோடு வருது. புன்னகை அதான் வெள்ளையும் சிவப்பும் கலந்த ஒரு கலராக வருது. மாதகா பரிஷ்குர்வதி, பரிஷ்காரம் பண்ணுறதுன்னா நார்மலாக பரிஷ்காரம் பண்ணுறதுனா சுத்தப்படுத்துறது, க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் அர்த்தம் உண்டு. இங்கே பரிஷ்காரம் பண்ணுறதுன்னா பியூட்டிஃபைன்னு அர்த்தம். ஸோ அழகாக்குகிறது. இந்த மாணிக்கிய மாலையை இந்த கலர் வந்து ஒரு டாலர் பதிச்ச மாதிரியோ அல்லது சென்டரில் நடுவில் அந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு அழகாக அலங்காரம் பண்ணுறதான் இந்த மாலைக்கு இந்த புன்னகை ஆக்கப்பட்டது. அதை விட சங்கர ஜடா காந்தார வாட்டி, அதாவது சங்கரனுடைய பகவானுடைய ஜடா காந்தாரம்னு பகவானுடைய தலைமுடி ஜடாமுடி, அந்த ஜடாமுடி காடாட்டமாக இருக்குது. காந்தாரம்னா அடர்ந்த காடுன்னு அர்த்தம். ஸோ ஜடாமுடியோடைய காடு அதுக்கு நடுவில் பத்தத்து, அதில் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஸ்வர்வாபி. இங்கே வாப்பின்னா குளமோ கிணறோ அர்த்தம் கிடையாது, தேவகங்கைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா தேவகங்கை இங்கே அஃப்கோர்ஸ் முதல்ல குளமாட்டமாக தேக்கி வச்சுடுறார். யார்? சிவன் வந்து கங்கையை என்ன பண்ணிட்டார், முதல்ல கங்கையை தூக்கி தலைமுடியில் சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜடையை பிரித்து விட்டு கங்கை பாயராக்கு. ஸோ அதனால வாப்பின்னு சொல்கிற தப்பில்லை. அங்கே வந்து தேவியோட சிவனோட தலையில் குளமாட்டமாக இந்த கங்கை கட்டி கிடக்கிறான். ஸோ பயசக, அந்த தண்ணீருடைய பயஸ்னா வாட்டர், ஸோ அந்த தண்ணீருடைய வைதக்தியம் உபேதி யாகன்னு சொன்னாலே எந்த புன்னகை அந்த கங்கையினுடைய வெள்ளைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது. அப்படியே வெள்ளை விளையாடுற இருக்குது. கீழே வந்தால் உதரோடு கூடிய அந்த ரெட் கலராக அந்த மாலையை பரிஷ்காரம் பண்ணுறது, பியூட்டிஃபை பண்ணுறது. மேலே போகிறது இதே புன்னகை சங்கரனோட தலை மேலே போகிறோச்சு அந்த தலையினுடைய அந்த கங்கை நதியோட தண்ணியை விட அப்படியே வைதக்தியம்னா இது அந்த கிளவர்னஸ்னு அர்த்தம். வைதக்தியம்னா இது ஒரு சாமர்த்தியம், கிளவர்னஸ்ஸு. அந்த ஒரு கங்கையோட கலரை பீட் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெள்ளை கலரில் இருக்குது இந்த புன்னகை. ஸ்மித துதிஹி அசௌ, தேவியோடைய இந்த புன்னகை ஆகப்பட்டது. துதின ஒளி, இந்த புன்னகை ஒளியாகப்பட்டது. தே மஞ்சுளா, ஸோ மஞ்சுளமாக இருக்குன்னு ரொம்ப அழகாக மஞ்சுளமான கோமளமாக ரொம்ப உன்னுடைய புன்னகை ரொம்பவும் அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கங்கை ஒன்றும் பண்ணலை. இது மட்டும் சொல்லிட்டார், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு புன்னகை இந்த நிலைமைகளை அடைகிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டா இருக்கேன். उत्तुङ्गस्तन मण्डली परिचलन् माणिक्यहारजटा चञ्चोणिम पुञ्ज मध्य सरणिं पातः परिष्कुर्वती या वैदग्ध्यमुपैति शङ्कर जटा कान्तारवाटी पतत् स्वर्वापी पयसस्मितद्युतिरसौ कामाक्षि ते मञ्जुला सन्नामैकजुषा जनेन सुलभं संसूचयन्ती शनैः उत्तुङ्गस्य चिरादनुग्रहतरोः उत्पत्स्यमानं फलं प्रातं येन विकस्वरा कुसुमवत् प्रागल्भ्यमव्येयुषी कामाक्षि स्मितचातुरे तव मम क्षेमङ्करी कल्पताम्. சத்து நாம ஏகஜுஷா, சத்துன்னா சாதுக்கள்னு அர்த்தம் இல்லையா? ஸோ சத்து நாம ஏகஜுஷா, சாதுக்கள் என்பவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்களால், ஜனேன அந்த சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களால் சுலபம், அவளுக்கு சுலபமாக இருக்குது இந்த புன்னகை. ஸோ அவள் ஜுஷான அவர்களோடு சேர்ந்து சாதுக்களோடு சேர்ந்து சுலபமாக அவர்களால் அடையப்படுகிறது இந்த புன்னகை. ஸோ சூச்சயந்தி, சூச்சனான்னு சொன்னாலும் இன்ஃபர்மேஷன். ஸோ சூச்சயந்தி அது என்ன பண்ணுறது, இன்னும் இன்ஃபர்மேஷன். ஷனைஹி உத்துங்கசிய சிராத் அனுகிரக தரோகம். அப்போ என்னாது, உயர்ந்த ஒரு மரம் இருக்குது, ஒரு மரம். ஸோ அந்த மரம் என்னென்னா அனுகிரக மரம். ஸோ அனுகிரக தரோகோ, தருண மரம், அனுகிரக தரோகோ உயர்ந்த, உத்துங்கசிய உயர்ந்த அந்த சிராத்தின ரொம்ப நாளாக அனுகிரக மரத்திற்கு
உற்பத்தியமானம் பலம். உற்பத்தியன்னா இது உற்பாதனமாகிறது, தோன்றுகிறது. ரொம்ப நாளைக்கு கழிஞ்சு ஒரு மரம் வந்து பழுக்கிறது, நல்ல பழத்தை கொடுக்கறது. அது மாதிரி அந்த பழம் எப்படி பழிக்கிறதோ ரொம்ப நாள் கழித்து அழகான பழத்தை கொடுக்குற மாதிரி இந்த சாதுக்கள் வந்து சாதனை மூலமாக அடையப்படுகிறது. ஸோ ரொம்ப நாள் சாதனையினால தான் அவளுக்கு இந்த சுலபமாக இந்த புண்ணியம் கிடைக்கிறதுன்னா சாதுங்கிற நிலைமை அடையிறதுக்கு அவள் அவ்வளோ சாதனை பண்ணுறான். ஸோ அப்படி சஞ்சூச்சயந்தி அந்த மாதிரி தோன்றுறது. மழம் நல்லா கனிந்து பழுக்கிறதோ, இந்த புன்னகை ஆகப்பட்டது அவர்களுடைய ஹிருதயத்தில் மலர்கிறதோ அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த புன்னகை. பிராத்தம்யேன விகஸ்வரான விகசதிங்கிற அர்த்தம் தான், விரியக்கூடிய. பிராத்தம்யேன முதலாக ஃபஸ்ட்டு டைம். ஸோ த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பூ பூக்கிறது. ஸோ குசுமவத்து பூ முதலாக பூக்கும்போது விரியும் போது பிராகல்பியம் அபியேஷி அது ரொம்ப கம்பீரமாக இருக்கும். முதல்ல பூ பூக்கிறோச்சு அதோட மலர்ச்சியே தனியாக இருக்கும், மொத்த ஒரு சத்தையும் எடுத்துட்டு முதல் பூ வரும். ஸோ அப்படி ஒரு பிராகல்பியம்னு ஒரு சாமர்த்தியம், அந்த ஒரு புது பூ போன்ற ஒரு சாமர்த்தியம் இந்த புன்னகையில் எப்போதுமே விரியுது. புன்னகைக்கு முதலாக புன்னகை ரொம்ப நல்லா இருக்குது, பின்னாடி கொஞ்சம் சுமாராக இருக்குது, அந்த பேச்சே கிடையாது. எப்பொழுதுமே புன்னகை வந்து அந்த புது மலர் போல பிரகாசிக்கக்கூடிய புன்னகை அபியயுஷி. அவ்வாறு ஒரு பிராகல்பியத்தை அடைந்த ஒரு சாமர்த்தியத்தை அடைந்த புன்னகை. தவ ஸ்மித சாதுரி, இப்படிப்பட்ட சாதுரியம் மிகுந்த உன்னுடைய புன்னகை. ஹே காமாட்சி, மம ஷேமங்கரி கல்பதாம், எனக்கு ஷேமத்தை உண்டாக்குவதாக அமையட்டும். கல்பதாம் அமையட்டும், எனக்கு ஷேமத்தை உண்டாக்கட்டும். இப்பேற்பட்ட புன்னகைன்னு சொல்கிறேன். சத்நாம ஏகஜுஷா ஜனேன சுலபம் சம்சூச்சயந்தி ஷனைஹ உத்துங்கஸ்ய சிராத் அனுக்ரஹதரோஹோ உத்பத்ஸ்யமானம் ஃபலம் பிராதம் ஏன விகஸ்வரா குசுமவத் பிராகல்பியமப்யேயுஷி காமாட்சி ஸ்மித சாதுரி தவ மம க்ஷேமங்கரி கல்பதா. ஸோ இந்த மரம் வந்து இங்கே அனுகிரக மரம். ஸோ அனுகிரக மரம் பழுத்து புன்னகையாக வெளிவந்து அவளுக்கு அதை இதை கொடுக்கறது, பிராகல்பியத்தை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கணுங்க. ஓகே மேம். ராதே கிருஷ்ணா மேம். दानुष्काग्रसरस्य लोलकुटिलभ्रूलेखया बिभ्रतः लीलालोकशिलीमुखं नववयः साम्राज्यलक्ष्मीपुषः जेतुं मन्मथमर्दिनं जननिते कामाक्षि हासस्वयं वल्गुर्बिभ्रमभूभृतो वितनुते सेनापति प्रक्रिया. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு புரிதல் என்ன வேணும்னா, ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு அம்பு வில்லு அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு எதிரியை ஜெயிக்கிறதுக்கு போகிறார். அப்போ எதிரியை ஜெயிக்க போகிறோச்ச ஒரு சேனாதிபதியாக கூட ஒருத்தர் இருக்கார் இப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா இந்த ஸ்லோகம் ஈஸியாக புரியும். அதாவது இங்கே என்னென்னா லோல குட்டில ப்ரூலேக்கையா, அதாவது வளைந்த, குட்டிலம்னா வளைந்த, அப்படியே ஆடக்கூடிய வளைந்த, ஆடக்கூடியன்னு வளைந்த, லோலம்னா லோலாயமான பார்வை, எப்போவுமே அலைஞ்சின்னு இருக்கும் தேவியோட பார்வை, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் அலையக்கூடிய பார்வை, அதனால புருவவில்லும் அதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சுன்னு இருக்கும். ஸோ லோல குட்டில ப்ரூலேக்கையா, ப்ரூலேக்கான்னு இந்த ப்ரூ ரேகா, அந்த வளைந்த புருவங்கள், அந்த ரெண்டு புருவ விருவ இதுதான் வில்லு, தேவியோட வில்லு. என்னது தேவியோடைய இப்போது ஒரு இவள் வந்து இந்த புன்னகை வந்து இப்போ சேனாதிபதி பார்ட்டை எடுத்துக்க போகிறது. இப்போது இவளுடைய அந்த வளைந்த புருவ வில்லால் லேக்கையா ப்ரூ ரேக்கையா, அந்த வளைந்த புருவ வில்லால் பிப்ரதக லீலா ஆலோக ஷிலீமுகம், இந்த வில்லில் ஒரு அம்பு பூட்டியிருக்கு. அது என்ன அம்புன்னு சொன்னால் பார்வைங்கிற அம்பு. ஸோ பார்வைங்கிற அம்பு லீலா லீலா ஆலோகா, லீலான விளையாட்டாக பார்க்கக்கூடிய தேவியுடைய பார்வைங்கிறது தான் அம்பு. ஸோ நவவயக, ஸோ இள வயசுள்ள ஒரு ராஜா. தானுஷ்க அக்ரசரஸ்ய, தனுஷோடு நம்பர் 1ஆக, தனுஷ்ன வில்லு, வில்லோடு கூடியவனாக இருக்கக்கூடிய ராஜா. இந்த இடத்துல ராஜா வந்து மன்மதன். ஏன்னா தேவியோடைய புன்னகையெல்லாம் இதுக்கெல்லாம் புன்னகை அரசி தேவின்னு சொன்னால் அவளுடைய வெளிவந்த ரூபம்தான் மன்மதன். அவளுடைய ஸ்ருங்கார ரூபம் வெளிவந்துருத்துன்னா அது மன்மதன். ஸோ இப்படிப்பட்ட மன்மதன் என்கிற ராஜா சாம்ராஜ்ய லக்ஷ்மி புஷக. ஸோ சாம்ராஜ்யம், அவனுடைய மன்மத சாம்ராஜ்யம், இந்த ஸ்ருங்கார சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ராஜாவாக, புஷனை போஷிக்கக்கூடிய
வல்கு விப்ரம பூபிருத்தகன்னு லாஸ்ட் லைனில் வருது. ஸோ அழகு, வல்குன்னு அழகு, அழகியான விப்ரமங்கள்னு சொன்னாலே எனது இங்கிதங்கள், அப்படியே இந்த சிங்காரத்தில் உள்ள இங்கிதங்களாக காட்டுறது இல்லையா, சைகையால் இங்கிதம் காட்டுறது, பார்வையால் இங்கிதம் காட்டுறது, இதெல்லாம் விப்ரமங்கள்னு பேர். ஸோ சிங்கார விப்ரங்கள், அழகான இந்த விப்ரமங்களை காட்டக்கூடிய பூபிருத்தக ராஜா. பூபிருத்னா ராஜா, பூபிருத்னா மலைன்னு ஒரு அர்த்தம், பூமியை தாங்கக்கூடியதுன்னு அர்த்தம். பூமியை தாங்கக்கூடியது ஒன்று மலையாக இருக்கலாம், மலையும் பூமியை தாங்கிறது. அதே சமயத்தில் ராஜாவும் பூமியை தாங்குறார், பூமியை அவர் காப்பாற்றுறார். அதனால பூபிருத்தகா இங்கே ராஜா. ஸோ இப்படிப்பட்ட மன்மதன் இப்படி போஷிக்கப்பட்ட, தேவியோடைய புருவங்கள் வில்லாக இருக்குது, தேவியுடைய அந்த அம்பு, பார்வைங்கிற அம்பு, இதெல்லாம் போஷிக்கப்பட்ட மன்மதன் ஜேத்தும் மன்மத மர்தினம், மன்மதனை எரித்தவர், மன்மதை மர்தனம் பண்ணினவர் சிவன். ஸோ சிவனை ஜெயிப்பதற்காக ஹாசஸ்வயம் ஜனனிதே, ஜெயிப்பதற்காக அவன் வில்லை அம்பை எடுத்துனுட்டான், தேவி கிட்டேருந்தே எடுத்துனுட்டான், இந்த வில்லை அம்பை எடுத்துனுட்டான் மன்மதன். இப்போ அம்பை போட போகிறான். அப்போ தேவியுடைய பார்வை தான் இவனுடைய அம்பு. ஸோ அப்படி போடுற வச்சு தே காமாட்சி ஹாசஸ்வயம், உன்னுடைய புன்னகை இருக்கே, புன்னகை அழகான புன்சிரிப்பு. ஸோ இந்த புன்சிரிப்பாகப்பட்டது விதனுதே சேனாபதி பிரக்ரியாம், இது அவனுக்கு சேனாதிபதியாக அந்த காரியத்தை பண்ணுகிறது. ஸோ ராஜாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு சேனாதிபதி, அது மாதிரி மன்மதன் இந்த சிங்காரத்தை அவன் வந்து சிவனிடத்தில் செலுத்தும் பொழுது அவனுக்கு இந்த புன்னகை, தேவியுடைய புன்னகை ஒரு சேனாதிபதியாக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இந்த இதில் அழகாக சொல்கிறார். ஸோ மன்மதனை தேவி கடாட்சத்தாலே வீழ்த்தி விடுறான்னு அர்த்தம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது புன்னகை. दानुष्क अग्रसरस्य लोलकुटिल प्रोलेकया बिभ्रतः लीलालोकशिलीमुखं नववयः साम्राज्यलक्ष्मीपुषः जेतुं मन्मथमर्दिनं जननिते कापाक्षिहासस्वयं वल्गुर्बिभ्रमभूभृतो वितनुते सेनापति प्रक्रिया. मैम राधे कृष्णा. कालकूटकबलीकारे चुचुम्बे नयत् ग्लान्या चक्षुषि दूषित अनलशिके रुद्रस्य तत्तादृशं चेतो यत्प्रसवं स्मरज्वरशिखिज्वालेन लेलिह्यते तत्कामाक्षि तव स्मित अंशुकिरकणिका हेलाभवं प्राभवम्. காலக்கூட்ட கபலீகாரே, காலக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஆலகால விஷத்தை கபலீகாரே, கபலீகரம் பண்ணினார் இல்லையா, சாப்பிட்டார் இல்லையா சிவன். ஸோ அப்படிப்பட்ட சிவனிடத்தில் எத்து ந அகம்பத, அந்த விஷம் சாப்பிட்ட அந்த விஷம் அவரை ஒன்றுமே பண்ணலை, அவரை சாய்க்கவில்லை, அவரை வந்து ஒரு விதமான நடுக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஸோ அந்த விஷத்தால் சிவனை அசைக்கக்கூட முடியலை, அவர் கபலீகரம் மட்டும் ஜல்லுன்னு உட்காண்டிருக்கார். ரூஷித அனிலசிகே, அனலசிகே, அனலம்னா நெருப்பு, அனலசிகே அனல ஜுவாலை, தீ ஜுவாலை. ஸோ அப்படி தீ ஜுவாலையோடு வருது அந்த ஆலகால விஷம். ரூஷித கோபமாக அப்படி வரக்கூடியது, அந்த ரோஷத்தோடு ஏற்பட அந்த கடலை கடைஞ்சா இல்லையா, அதனால ரோஷத்தில் அது கடல்லேருந்து வெளியில் வருது இந்த ஆலகால விஷம். கிளான்யா சச்சுஷி ந எத்து சுச்சும்பே, அதாவது இது கண்ணை கூட ஒரு விதமான ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோ, அந்த எரியது கண்ணு நெருப்பு எரியரோச்சோ கண்ணில் கண்ணீர் வரும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணீரெல்லாம் வரவழைக்கலை. கிளான்யா சச்சுஷி ந சுச்சும்பே, அந்த விஷம் வந்து அந்த சிவனுடைய கண்ணை ஒரு விதமான டயர்டும் ஆக்கலை, ஒரு விதமான கண்ணீரே வரவழைக்கலை. அவ்வளவு சிம்பிளாக சிவன் அந்த விஷத்தை குடித்தார். தத்தாதிருஷம் ருத்ரஸ்ய, இப்படிப்பட்ட சிவனுடைய, ஸோ இப்படி தைரியமாக சிவன் இருக்கார், விஷத்தை கண்டு பயப்படலை, அப்படி அசையாமல் நிற்கிறாரா, அப்படிப்பட்ட சிவனுடைய மனதை சேத்தக, மனதை பிரசவம், பிரசவம்னு ஆக்கிரமிச்சுண்டு ரொம்ப பலாத்காரமாக ஸ்மரஜ்வர ஷிகி ஜுவாலா. அப்போது ஸ்மரஷரன்னு யார், ஸ்மரன்னு சொன்னான்னா மன்மதன். ஸோ மன்மதனுடைய ஜுவரஷிகி, அதாவது காமத்தீன்னு சொல்லலாம் இல்லையா, ஜுவரஷிகி, ஷிக்கின்னா அந்த தீயோட ஜுவாலை. ஸோ ஷிக்கி ஜுவாலேனா அந்த மன்மதத்தீ அல்லது காமத்தீ வந்து அந்த சிவனுடைய மனத்தை பிரசவம் லேலிஹ்யதே, பலாத்காரமாக ஆக்கிரமிக்கிறது, சிவனுடைய மனசை நடுங்க வைக்கிறது, அவருடைய காம்பீரியத்தை குலைக்கிறது.
தவ ஸ்மித அம்சுகணிகா, அதுக்கு வந்து பெரிய அப்படி பிறண்டு வர ஆலகால விஷம் வந்து எங்கும் பரவிய விஷமாக இருந்தது. வேறஸ் இங்கே வந்து தேவியோடைய ஸ்மித அம்சுகணிகா, அவளுடைய புன்சிரிப்புடைய ஒரு சிறு துளி, கணிக்கான துளி, அவளுடைய புன்னகையோட ஒரு சிறு துளி கூட இப்படி சிவனுடைய மனசை கலைக்க முடிகிறது, அவரை ஆட வைக்கிறது, அவருடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கிறது. அதுவும் எப்படி? கேலாபவம் பிரபவம் தத் காமாட்சி. கேலாபவம்னு சொன்னால் அது விளையாட்டாக பண்ணிடுறது, விளையாட்டாக அவருடைய மனசை நடுங்க வச்சு விடுறது, மனசை அப்படியே தேவி இடத்துல ஆக்கர்ஷிக்கிறது. ஸோ அபவம் நன்றாக அவ்வாறு ஆக்கியது தேவியுடைய புன்னகையுடைய துளி என்று அந்த புன்னகையை ரொம்ப ஸ்லாக்கியமாக இங்கே வர்ணிக்கிறார் மூக்க கவி. என்ன அகம்பத கால கூட்ட கபலீகாரே சுச்சும்பே நயத் ग्लान्या चक्षुषिरूषिदानलशिके रुद्रस्य तत्तादृशं चेतो यत्प्रसभं स्मरज्वरशिखिज्वालेन लेलिह्यते तत्कामाक्षि तव स्मित अंशुकणिका हेलाभवं प्राभवम्. संभिन्नेव सुपर्वलोकतटिनी वीचीचयैर्यामुनैः सम्मिश्रेव शशाङ्कदीप्तिलहरी नीलैर्महानीरदैः कामाक्षि स्फुरिता तव स्मृतरुचिस्कालाञ्जनस्पर्धिना कालिम्ना कचरोचिषां व्यतिकरे काचित् दशांश्नुते. இல்லை தசாம் அஷ்ணுதே. கரெக்ட். ஸோ இப்போ என்ன ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாருங்க. வீச்சி சயைஹி யாமுனைஹி, யமுனையில் அலை அடிச்சுட்டு இருக்கு. அண்ட் யமுனை இஸ் பிளாக் கலர் இல்லையா, யமுனா கருப்பு கலர். ஸோ யாமுனைஹி வீச்சி சயைஹி. ஸோ யமுனை இப்படி அலை அடிக்கக்கூடிய அந்த யமுனையில் சம்பின்னா இவ, சம்பின்னா பின்னான்னு சொன்னான்னா பிளக்கிறது, ஸ்பிளிட் பண்ணுறது. சம்பின்னான்னு சொன்னால் நன்றாக ஸ்பிளிட் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம், அதுக்கு நேர் எதிர் அர்த்தம் சேர்க்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல சேர்க்கிறது கலக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சம்பின்னா இவ, அந்த யமுனையில் கலக்கக்கூடிய. சுபர்வன்னு சொன்னான்னா தேவர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ தேவலோக தட்டினி, சுபர்வலோக தட்டினின்னு சொன்னான்னா கங்கை, தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கங்கையாகப்பட்ட ரிவர் எப்படி யமுனையோடு கலக்கிறதோ, ஸோ கங்கையும் யமுனையும் கலப்பது போல. அடுத்தது நீலைஹி மகா நீரதைஹி, நல்ல பிளாக் கலராக இருக்கக்கூடிய நீரதன்னு தண்ணியை தாங்கக்கூடிய மேகங்கள், கார் மேகங்கள். ஸோ கருப்பாக இருக்கக்கூடிய மேகத்துக்கு நடுவில் சம்மிஸ்ரா இவ, அதோடு சேர்ந்த மிஸ்ரம்னா அதுவும் கலக்கிறது தான். ஸோ சம்மிஸ்ரா இவனை சேர்ந்த சசாங்க தீப்தி லகரி, அந்த வெள்ளையாகப்பட்ட சந்திரன், சசாங்கன் சந்திரன், சந்திரனுடைய ஒளி கலந்தார் போல, கருப்பாக இருக்கிற மேகத்துக்கு நடுவில் சந்திரன் வந்து அதனுடைய ஒளி கலந்தார் போல. ஸோ வெள்ளையும் கருப்பும் கலக்கிறது. ஹே காமாட்சி, கால அஞ்சன ஸ்பர்தினா, கால அஞ்சனம்னா இது நல்ல பிளாக் மை, அந்த மையோடு போட்டி போடக்கூடிய ஸ்பர்தான போட்டி. ஸோ கருப்பு மையோடு போட்டி போடக்கூடிய காலிம்னா கச்சரோச்சிஷாம், கச்சான முடி, அந்த முடியோடு ஒளி, தேவியோட முடி நல்லா பலான்ட்டு சாஃப்டாக கருப்பு கலரில் இருக்குது. அந்த கருப்பு காலிம்னான கருமை, அந்த மையுடன் போட்டி போடக்கூடிய கருப்பு தலைமுடிகளுடன் ஸ்புரிதா தவ ஸ்மித ருச்சிகி, மேலே இல்லை உன்னுடைய மலர்ந்த புன்னகை, இந்த புன்னகை எல்லா இடத்துலையும் பரவுறது இல்லையா, அப்போ தலையிலையும் போகிறது. ஸோ அதோடு கலக்கிறது, இந்த கருப்பாகப்பட்ட முடியோடு கலந்த உன்னுடைய ஸ்மித ருச்சிகி புன்னகை ஒளியாகப்பட்டது. व्यतिकरे काचित् दशाम अश्नुते அந்த யூனியனோடு கூட व्यतिकरம்னு சொன்னானா யூனியன் அர்த்தம் சேர்க்கை மிக்சர்னு ஒரு அர்த்தம் ஸோ கெலாமிட்டி நிறைய அர்த்தம் இருக்குது व्यतिकरத்துக்கு இந்த இடத்துல யூனியன் அர்த்தம் சேர்த்த எப்படி இந்த கங்கை யமுனையும் சேர்ந்து ஒரு கலர் வருதோ அதே மாதிரி மேகங்களுக்கு நடுவில் சந்திரனோட கலப்பு ஏற்படுகிறதோ கருப்பு கலராகப்பட்ட உன்னுடைய முடியோடு கூட கலந்த இந்த புன்னகையாகப்பட்டது காச்சித் தசாம் அஷ்ணுதே இதை மாதிரி ஒரு நிலைமையை உன்னுடைய முடி அந்த புன்னகையும் அடைகிறது அஷ்ணுதேன ஈட்
அப்படின்னு அர்த்தம். அது சாப்பிடுகிறதுன்னு அதை அனுபவிக்கிறது, அதே நிலைமையை உன்னுடைய புன்னகையும் முடியோடு சேர்ந்து அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறேன். संविन्नेव सुपर्वलोकतटिनी वीचीचयर्यामुनैः सम्मिश्रेव शशाङ्कदीप्तिलहरी नीलैर्महानीरदैः कामाक्षि स्फुरिता तव स्मितरुचिः कालाञ्जनस्पर्धिना कालिम्ना कचरोचिषां व्यतिकरे काचित् दशाम् अश्नुते. श्री कामाक्षे नमः.